மல்லி அந்த பள்ளி நிர்வாகி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு நாகலட்சுமி மல்லிய கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மல்லி தரமான ஒரு வேலையை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கே வந்து சேர்ந்திருக்காங்க. முதல் நாள் நைட்டு ஸ்கூல்ல சாப்பாடு சாப்பிட்ட ஒரு 7-8 குழந்தைங்களுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்கூல்ல வழங்கப்பட்ட அந்த தரம் இல்லாத சாப்பாடு. அந்த சாப்பாடு பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போதுதான் விஷயத்தை கேள்விப்பட்ட பள்ளி நிர்வாகி வீட்டுக்கே வந்து மிரட்டவும் ஆரம்பிச்சான். இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. சத்துணவு டைரக்டர் பாக்குறதுக்காக தான் மல்லி சென்னைக்கு போயிருந்தாங்க. அவங்கள பார்க்க விடாம வெளியே துரத்தும் போதுதான் மல்லி சுந்தரிய பார்த்தாங்க. மல்லிக்கு நடந்த கொடுமைகளை சுந்தரியும் தட்டி கேட்டாங்க. உனக்கு என்ன உதவினாலும் தயங்காம என்கிட்ட கேளுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நாகலட்சுமி பண்ண டார்ச்சரால வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ சத்துணவு டைரக்டர் பார்க்காம வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை இதுக்கப்புறமும் சுமூகமா ஹேண்டில் பண்றது சரியில்லை. விஷயத்தை கரெக்டா சுந்தரி வரைக்கும் கொண்டு போகணும்னு முடிவும் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க உயிருக்கு உழ வைக்கலாம். இதுக்கப்புறம் இதை சொல்லாம இருக்கிறது தப்புன்னு தான் விஷயத்த சொல்லிட்டாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதுமே சுந்தரியும் வேகமா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. சுந்தரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்கன்னு ஸ்கூல்ல வேலை செய்யறவங்களுக்கும் தெரியாது, அந்த பள்ளி நிர்வாகிக்கும் தெரியாது. இதெல்லாம் தெரியாம தான் மல்லி தங்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பள்ளி நிர்வாகி மறுபடியும் கேவலமா பேச ஆரம்பிச்சான். ஆனா நம்ம ஹீரோயின் மல்லி அந்த பள்ளி நிர்வாகி பேசின பேச்சுக்கு சரியான பதிலடியையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மல்லி எப்படி பேசுவாங்கன்னு அந்த ஆளு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கோவத்தோட உச்சத்துக்கு போய் தன்னோட செருப்பு கழட்டி நம்ம ஹீரோயின் மல்லிய அடிக்கவே வந்துட்டான். அவன் அடிக்க கை ஓங்கும் போது கரெக்டா சுந்தரியும் உள்ள என்ட்ரி ஆனாங்க. உள்ள வந்தவங்க கரஸ்பாண்டோட இந்த செயலை கவனிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. காரை விட்டு படுகோவமா இறங்கினவங்க சரமாரியா பேசவும் ஆரம்பிச்சாங்க. இத கொஞ்சமும் அந்த எதிர்பார்க்கவே இல்லை. கலெக்டர் எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மட்டும் இல்ல, நாகலட்சுமியும் எப்படி சரியான நேரத்துக்கு இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏற்கனவே ஸ்கூலுக்கு வந்ததும் ஸ்கூல்ல புழுத்து போன அரிசியை தான் சாப்பாடை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அங்க சமைக்கிறவங்களே ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் சமைக்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கல, ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் கொடுக்கிற நல்ல அரிசிகளை கொண்டு போய் இந்த ஆளு நல்ல ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க பேசின வரைக்கும் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே கரண்ட் பிரச்சனையும் அந்த ஸ்கூல்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஒயர்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சப்போ ஒயரை மாத்தணும் அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்கூல்ல இருந்த யாருமே அதை பத்தி காதுல வாங்கிக்கல. அதையும் ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே சுந்தரிக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இதை பார்த்ததும் தான் அவங்க உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் வேகமா கிளம்பி வந்தாங்க. சுந்தரி கேட்க போற பல கேள்விகளுக்கு அந்த பள்ளி நிர்வாகிகிட்ட நிச்சயம் பதில் இருக்காது. இவங்க எப்படி சரியான நேரத்துக்கு இங்க வந்தாங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான் இருந்தால் மனசுக்குள்ள இருக்கும். நாம இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இந்த மல்லி தகவலை சொல்லி கலெக்டர் இங்கேயே வர வச்சுட்டா அப்படின்னு மல்லி மேலதான் செம்மையான ஆத்திரத்துல இருக்காரு பள்ளி நிர்வாகி. இது அந்த முகத்திலே தெரியவும், என்ன மல்லி மேல உனக்கு கோவம் வருதா, நீ கோவப்பட்டுக்கோ, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டதால உன்னை கைது செய்யறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அந்த பள்ளி நிர்வாகிய சுந்தரி கைது செய்ய போறாங்க. பிள்ளையார பிடிக்க போனா குரங்காயிருச்சே அப்படின்னு நாகலட்சுமி மல்லிய கொஞ்சம் பிரமிப்போட தான் பார்க்க ஆரம்பிச்சா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVJ ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.